அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. இப்போ திமுகவினுடைய கடைசி ஆயுதமாக இறக்கப்பட்ட ரூபாய் 5000 அப்படிங்கிறது இன்னைக்கு படும் தோல்வி அப்படிங்கறத எல்லாரும் கண்கூடாக பார்க்க முடியுது. என்ன நீ அசால்ட்டா சொல்ற? எவ்வளவு பேர் 5000 ரூபாய் வாங்கி எவ்வளவு குடும்பம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. என்ன நீ அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல நான் வாங்கினவங்க கிட்ட எல்லாம் கேட்கும் போதும் பேசும்போதும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும், பரவாயில்ல, எப்படியோ ஒரு கரெக்டா எங்களுக்கு கடன் இருந்தது, இந்த வேலை இருந்துச்சு, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு 5000 ரூபாய் வந்திருக்கு. ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருடைய லைஃப்லயும் திடீர்னு ஒரு லம்சப்பா ஒரு 5000 அப்படிங்கிறது பெரிய விஷயம். சரி, ஓட்டு திமுகவுக்கு தானே அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யார் சொன்னா? திமுகவுக்குலாம் சான்ஸே கிடையாது. கொடுக்குற காசு நம்ம வாங்கிப்போம், வாங்கிட்டு நம்மளுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு மாற்றம் இவ்வளவு நாள் ஓட்டு நம்மளுக்கு காசை வாங்கிட்டோம், எத்தனையோ வருடங்களா காசை வாங்கிட்டோம், இவங்க கிட்டதான் நம்ம வாங்கியிருக்கோம், இந்த கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். இன்னொரு கட்சி கொடுக்குறாங்களா, இவங்க கிட்ட வாங்கிட்டோம், அப்ப வீட்டுல இருக்கிற ஒரு 4-5 பேர் பாதி பாதி ஸ்பிளிட் பண்ணி இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குன்னு போட்டுடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நியாயமா இருந்த நபர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சுக்கு அப்புறம் மாற்றம் அப்படிங்கிறத மாத்திட்டாங்க. ஷோரா என்னன்னா, அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஓட்டு கொடுக்குற ஒரு காசும் நம்ம மக்களினுடைய வரி பணம். வாங்கிக்கோங்க, காசை நல்லா வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஓட்டை யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போடுங்க அப்படின்றதுக்கு அப்புறம் தான் மக்களுடைய மன மாற்றம் அப்படிங்கிறது மாறுது லிட்ரலி. சோ இதே விஷயத்த விஜய் அவர்களும் மேடையில சொல்றாரு. 5000 ரூபாய் வந்திருக்கா, என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா வாங்கிக்கோங்க. யார தேர்வு பண்ணணுமோ அவங்கள கரெக்டா சூஸ் பண்ணுங்க. நிறைய கேள்விகள் கேட்க கேட்க கேட்கதான் விஜய பார்த்த பயத்துலதான் உங்களுக்கு 5000 ரூபாய் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா இது என்ன, அவரால்தான் இது வந்துச்சா அப்படிங்கிற ஃபுல் ஃப்ரேமையும் நம்ம எடுத்துக்க முடியாது. என்ன காரணம்னா, இவங்களுக்கு பயம். ஏன்னா நார்மல் எலெக்ஷன் சிச்சுவேஷன் இது கிடையாது. வருடாந்திரம் நம்ம பார்க்குற எலெக்ஷன் இது கிடையாது. இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு எலெக்ஷன். ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கறத தாண்டி இப்ப 4 முனை போட்டி அப்படிங்கிறது இருக்கு. களத்துல இப்பய வரைக்குமே ஒரு 25% வாக்கு வங்கி இருக்கு தவையக்காக அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அவர் ஈக்குவலான ஸ்ட்ரெயிட் சேலஞ்ச் அப்படிங்கிறது திமுகவுக்கு விடுறாரு. இங்க பாருங்க, கூட்டணி இல்லாம சிங்கிளா நின்று உங்களால ஓட் பேங்க் வாங்க முடியுமா அப்படின்றத கேட்கிறாரு. ஒரு பெரிய சவால் தான். ஸோ லிட்ரலி இப்போ இந்த பணம் மேட்டருக்கு திரும்ப வருவோம். இந்த பணம் வாங்கிட்டு நம்ம யாருக்கு ஓட்டு போடணும், நம்ம விருப்பம். இது மக்களுடைய வரி பணம், இது நம்மளுடைய பணம். அவங்க எவ்வளவோ ஊழல் பண்றாங்க, எவ்வளவோ அடிக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன ஒரு 5000 ரூபாய் கொடுத்ததுல என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற அளவுக்கு மக்களுடைய மைண்ட் செட் நல்லா மாறிடுச்சு. திமுகவோட கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. கடந்த 45 நாட்கள்ல மட்டும் கரெக்டா ஜனவரி மாசத்துக்கு 1000 ரூபாய் பணம், பொங்கலுக்கு ஒரு 3000 ரூபாய், இப்போ ஒரு 5000 ரூபாய், டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 9000. ஸோ 9000 ரூபாய் வெறும் 45 நாள்ல கவர்மெண்ட் சார்பில் இருந்து மட்டும் ஒரு குடும்பத்துக்கு போயிருக்குன்னா பெரிய விஷயமாச்சுன்னு. இது லிட்டரலா அப்போல இருந்து வந்திருந்ததுன்னா சத்தியமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க எல்லாருமே. ஓகே, நம்மளுக்கு இவ்வளவு பணம் கிடைக்குது, நம்மளுக்கு கவர்மெண்ட் இவ்வளவு செய்யுது, நமக்காக ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அப்போல இருந்து நம்பியிருப்பாங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல நீங்க இவ்வளவு தெளிவா கோடை காலத்துக்காகலாம் 2000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா எடிபாஸ் எடி அதை கேட்பாங்களா மாட்டாங்களா? இந்த சந்தேகம்னு இருக்குமா இருக்காதா? பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் வந்துருச்சு. ஸோ திமுகவுக்கு என்ன, நம்ம இவ்வளோ செஞ்சிருக்கோம், பெண்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ இதை லிட்ரலி பார்க்கும்போது ஆண்களை விட பெண்களை தான் நம்ம கவர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வழிக்கு வந்துருவாங்க. நம்ம பணத்தை எங்க இறக்கணுமோ அதை நம்ம சிறப்பா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆயுதமாக வைத்திருந்தா அந்த 5000 ரூபாய் இறக்கிட்டாங்க. இதை விட இன்னும் வேற ஏதாவது அவங்க இறக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஓட்டுக்காக இறக்குவாங்களே தவிர அபிஷியலா இந்த மாதிரி ஒரு மூவ் அப்படிங்கிறது ஷோர் ஷாட்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா மக்களுடைய மைண்ட் செட் மாறிடுச்சு. எனக்கு யார் வேணும், எந்த ஆட்சி வேணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிப்பேன், இந்த கட்சி வேணுமாங்கிறத நான் முடிவு பண்ணிப்பேன், எனக்கு யாரு பணம் கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு மைண்ட் செட்டுக்கு இருக்கிறாங்க போல. ஒரு பக்கம் பணம் வாங்காதீங்க, எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் இப்படி ஒண்ணு நடக்கிறதும், இலவசங்கள் வாங்குறதும் கொடுக்கறதும், இது நெக்ஸ்ட் டாபிக். நம்மளுக்கு இது வேண்டாம் இப்போதைக்கு. திமுக கட்சி வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு எப்படி இருக்கு தீபிகான்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கே புரியல. இது என்னன்னா, முழுக்க முழுக்க ஊழல், நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது எகிருது, ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இருக்கு, எந்த துறையில பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு குவியுது, விலைவாசி உயர்வு, மக்களால எதையுமே டேக்கிள் பண்ண முடியல, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வேணும் ஆனா கிடைக்கல. இந்த மாதிரி சில பிரச்சனை அப்படின்றது கிடையாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறத இன்றைய காலத்துல ஒரு கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன விஷயம் இல்லை, இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்.
திடீர்னு இந்த 5000 ரூபாயால நம்மளோட லைஃபே மாறிடுமா அப்படின்னு கேட்டா கிடையாதுல. இப்ப அந்த 5000 ரூபாய் கொடுத்த 5000 ரூபாய் எங்க நீ எல்லாருக்கிட்டையும் கேட்டா கூட அவங்களுக்கு தெரியாது, இதுக்கு செஞ்சுட்டு அதுக்கு செஞ்சுட்டேன்னு. ஏன்னா நம்ம கையில ஒரு பேங்க் சேஃப்டி இல்ல என் கையில இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அமௌண்ட்டை சேர்த்து வச்சுக்கிற அளவுக்கு கூட நம்மளோட லைஃப் கிடையாது. பிகாஸ் வி ஆர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அன்றாடம் இந்த செலவு அப்படிங்கிறது இருக்கும், இப்படி போகணும்னு இருக்கும், அப்படித்தானே போகும். நம்ம ஓடுறோம் உழைக்கிறோம். நம்ம இன்னும் இந்த இந்த மாசம் கொடுக்கறதுலாம் விட்டுருங்க, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வேலைன்னு ஒண்ணு வேணும், என் பசங்க நல்லா இருக்கணும், நாங்க ஒரு வேலைக்கு போகணும், எங்களுடைய வாழ்வாதாரம் உயரணும், இதுதானே இங்க பேசிக்கா கேக்குறாங்க. அதெல்லாம் பண்ணல. ஆனா நான் 5000 ரூபாய் கொடுத்தேன் 5000 ரூபாய் கொடுத்தேன் 5000 ரூபாய் கொடுத்தேன்னு இருக்கும்போது 5000 ரூபாயா உன் கடைசி ஆயுதம் தோல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு நின்னு உரைக்க 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 அடிக்கிறதுக்காக களம் இறக்கப்பட்ட எடப்பாடி என்டிஏ கூட்டணி வேற லெவல் மாஸ். அவர் சொல்றாரு, இங்க பாருங்க 1000 ரூபாய் மாசம் 1000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிட்டத்தட்ட 24 மாதங்களுக்கு அப்புறம் தான் அமல்படுத்துச்சு திமுக ஆட்சி. நான்லாம் அப்படி கிடையாது. அம்மாவினுடைய பிறந்தநாள் தினத்தையொட்டி 24ஆம் தேதி பிப்ரவரி 24 அன்னைக்கு அவரு அறிக்கை அப்படிங்கிறது திரும்பவும் 3ஆம் கட்ட அந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறத வெளியிடுறாரு. அது அவர் சொல்றாரு, நான் வந்த உடனே நான் ஆட்சியை பிடிச்சு சிக்னேச்சர் போட்ட முதல் நொடியே உங்க எல்லாருக்குமே 10,000 ரூபாய், எப்படி 10,000 ஃபார் எவ்ரி பர்சன் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றாரு. நாங்க அப்புறமா வருவோம், நாங்க வந்த உடனே கொடுக்குறோம், நாங்க ஆட்சிக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வெறும் வார்த்தையாக இல்லாம நான் வந்த உடனே உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுல அவர் பேசுறாரு அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பட் இந்த மேட்ரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து உரைக்க ஆரம்பிக்குது, எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. ஐயோ அப்படியா, இவங்க ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா, ரெட்டால வந்துருச்சுன்னா, ஜெயலலிதா அவருடைய ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி வந்துருச்சுன்னா ஆளுக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிருமா? அப்போ இப்போ ஒரு 5000 ரூபாய், ஓகே இன்னும் 2 மாசத்துல 10,000 ரூபாய், சூப்பரு, ஓகே நம்ம அதுக்கே அந்த ஓட்டு போட்டுடலாம், அப்ப நம்மளுக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. பட் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலயும் ரீச் அவுட் ஆச்சாங்கிறது ஒரு கேள்விக்குறி. என்ன ஏன் தீபிகா அப்படி சொல்ற அப்படின்னா, இப்போ திமுக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஆட் கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறத ரன் பண்றாங்க க்ரோர்ஸ்ல. நியூஸ் பேப்பர் ஆட் ஆகட்டும், போன்ல ஆட் ஆகட்டும், டிவில ஆட் ஆகட்டும், இந்த எல்லா இடங்கள்லயும் டிஜிட்டல் வைஸ்ல செம்ம ஆட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. பட் அதிமுக கொஞ்சம் குறைவு தான். பட் லிட்டரலா அவங்க இன்க்ரீஸ் பண்ண மட்டும்தான் இது இன்னும் நிறைய பேருக்கு வைடரா ரீச் ஆகும். ஆனா வாய்மொழியா இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மேட்டர் தான். பட் இந்த 10,000 பீட் பண்ணி திரும்பவும் திமுக என்ன அறிவிப்பை கொடுத்தாலும் மக்கள் நம்ப வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம்னா, ஆல்ரெடி எக்கச்சக்க கோடி கடன், எல்லா ஊழலும் பண்ணி சம்பவத்துல மாட்டின காரணத்தினால இவங்களை நம்புவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பட் அதிமுக ஆட்சி பிடிச்சா 10,000 அப்படிங்கறத மக்கள் முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அவங்க சொல்ற ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஆட்சியால மின்கட்டண உயர்வு, மக்களுக்கு வந்து எல்லாமே எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்க சந்திச்சீங்க, அண்ட் வந்து வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கே ஒரு சிரமமான சூழல்ல இருக்கும்போது உங்களுக்கான ஒரு இழப்பீடு தொகை மாதிரி வந்த உடனே நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10,000 சொல்லி இதுக்கு வந்து ஒரு வேல்யூவான ஒரு ரீசனா அவர் வந்து கட்டமைச்சிருக்காரு. இது கூட 450 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலி, நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி சத்தியமா இதனால பயங்கர பெனிஃபிட் ஆவாங்க. பிகாஸ் ஒரு 100 யூனிட் தான் ஃப்ரீன்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு இல்லையா? இப்போ 450 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்களேன். நார்மலா ஒரு ஃபேனு, லைட்டு, அவ்வளவுதானே, வேற என்ன இருந்திருப்போது, லைட்டு, ஒரு ஃப்ரிட்ஜு, இதுக்கு வந்து 450 யூனிட் ஃப்ரீனா நிறைய பேர் கரண்ட் பில்லே கட்ட வேண்டாம், பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். ஸோ மீதி இருக்கிற நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து அமௌண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி நம்ம அப்படி பார்த்துக்கலாம், டேக்கிள் பண்ணிக்கலாம். இபி வந்து கொஞ்சம் டவுன் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து பயனடையணும் அப்படிங்கிறதுனால. மீன்பிடி தடை காலங்கள்ல 8,000 கொடுத்துட்டு இருந்தாங்களே, இப்ப 12,000 அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ரோடு ஓரத்துல இருக்கக்கூடிய நிறைய வேலை செய்யக்கூடிய அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேங்க் லோன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ரத்து, கடன் எல்லாம் ரத்து, மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பா இருக்கு. ஸோ லிட்டரலா எல்லாருக்கும் இப்ப வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு, பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது இப்படிலாம் ஒரு அறிவிப்பு வருது, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தவேகா அவங்க சைட்ல இருந்து அறிவிப்பு அப்படிங்கறத கொடுத்தாங்கன்னா இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இவங்களா அவங்களா இவங்களா அவங்களா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதி மக்களுக்கு வந்து குழம்ப போது என்ன பண்ணலாம் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெரிய பெரிய டிராஜடிக்கான ஒரு எலெக்ஷனை வந்து நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ண வரோம். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அவங்க வந்தாங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்றதை யோசிச்சு தயவு செய்து ஒரு மாற்றத்தை நோக்கி ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நீங்க இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்க நான் சொல்ல மாட்டேன்.
அது என்னுடைய வேலையும் கிடையாது. அது உங்களுடைய ஜனநாயக உரிமை. நீங்க யாருக்கு வேணா போடலாம். பட் புதக்குழியில விழுந்துடாம உங்க ஒரு ஓட்டும் ப்ரீஷியஸ் அப்படிங்கிறத நினைச்சு தயவு செஞ்சு போடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.